Ax equal to b1 has no solution. ஓகே, எந்த இதுவுமே அதுல இல்ல. ஸோ கொஸ்டின்ல இது வந்து செகண்ட் ஒன்ல என்னன்னா ax equal to b1 has no solution ஒன்று இருக்கு. bu2 b3 வந்து ax equal to b2 and ax equal to இது வந்து b2 b3 ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்யூஷன்ஸ். இப்போ whenever a is singular what happens? a singularனா என்ன? ஆக்சுவலா இது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ வந்திருக்க வேண்டிய கொஸ்டின். நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போக்கல இருந்தோம். இப்போ இங்க லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் நம்ம. இப்போ a வந்து m by மேட்ரிக்ஸ் ஒரு r for m ல r for m மேப் ஆகும். ரைட்டா? a வந்து நான் சிங்குலர் அப்படின்னா a நான் சிங்குலர் அப்படின்னா ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து அந்த ஆர் ஃபோர் எம் ஆன் டூ மேப் ஆகிடும். ஏ நான் சிங்குலர்னா ஆர் ஏ ஆன் டூ ஆகிடும். ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ஆர் ஃபோர் ஆகும். ஏ சிங்குலராக இருந்தா ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஆர் ஃபோர் எம் மாதிரி. ஏன்னா லீனியர் ட்ரான்ஸ்மிஷனில் இதை நம்ம பார்ப்போம். இப்போ எனக்கு என்னன்னா whenever ஏ சிங்குலர், when ஏ சிங்குலராக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஏ சிங்குலர் என்ன நடக்கும் அப்படின்னா இது குறையும், அவ்வளோதான். அப்போ ரெண்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் ரேஞ்ச் கிடைக்குமா? அதாவது இதோட மீனிங் என்னன்னா ரேஞ்சோட டைமென்ஷன் 2. இதோட மீனிங் வந்து ரேஞ்சோட டைமென்ஷன் 2. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸுக்கு அது மேப் ஆகுதுன்னு அர்த்தம். இதோட மீனிங் வந்து ரேஞ்சோட டைமென்ஷன், டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து 2. இதோட மீனிங் என்னன்னா நோ சொல்யூஷன். ஆஸ் நோ சொல்யூஷன் என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் வந்து லெஸ் தென் எம். சில பி ஒனுக்கு நோ சொல்யூஷன் இருக்கும். அப்பதான் ஏன்னா எல்லா பி ஒனுக்கு ரேஞ்ச் ஈக்குவல் டு ஏற்படும்னா இட் ஹாஸ் சொல்யூஷன் வந்துடும். டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து லெஸ் தென் எம் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த கேஸில் லெஸ் தென் தான், சிங்குலர் கேஸில் லெஸ் தென் தான். when a is singular, one is true. when a is singular, டெஃபினட்டா ஒன்று இருக்கும். சம் பி தேர் எக்ஸிஸ்ட் வெக்டர் பி. அது இதுக்கு மேப் ஆகாது, அது இதுக்கு மேப் ஆகாது. சார் லெஸ் தென் எம்ல சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து லெஸ் தென் எம்ல சப்போஸ் 2 ரேங்க் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணல. அத இங்க மேல உள்ளதா சொல்லுங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சொல்யூஷன் சார் நோ சொல்யூஷன்னா ரேஞ்ச் வந்து குறையுது. ரேஞ்ச் குறையும். சொல்யூஷன் என்ன இருக்குன்னா நோ சொல்யூஷன் ரேங்க் ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏயும் சேமா இல்ல நாட் ஈக்குவல் தான். இல்ல நீங்க சொல்றது வந்து ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்ல இருந்து போறீங்க. நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ட்ரீட் பண்றேன். ரைட்டா? நோ சொல்யூஷனா என்ன மீனிங்னா இது பியா இருந்ததுன்னு வைங்களேன். இஃப் ஏ இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்? இங்க எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா எப்படி போகும்னா ஏஎக்ஸ் மேப் ஆகுது. மீனிங் என்னன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ரைட்டா? இதான் மீனிங். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனா பாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க எப்படி திங்க் பண்றீங்க நான் சொல்றேன். நோ சொல்யூஷனை நீங்க ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்ல இருந்து போறீங்க. நான் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்ல இருந்து போல. ரைட்டா? இங்க வந்து என்னன்னா நீங்க ரேங்க் கேட்டகரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் யோசிக்கிறீங்க நீங்க. நான் எப்படி யோசிக்கல இங்க. ரைட்டா? சொல்யூஷன் என்னன்னா இதுக்கு பிக்கு இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் பிக்கு இமேஜே இல்லைன்னு வைங்க, பிக்கு இமேஜே இல்ல, ரேஞ்ச் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஏஎக்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு திஸ் b1, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு b1 ஹேஸ் நோ சொல்யூஷன். ஏன்னா அதுக்கு எதுவுமே மேப் ஆகாது. ரேஞ்ச் இதோட முடிஞ்சது, எல்லாமே இங்கேயே மேப் ஆகுது. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு b1 ஹேஸ் நோ சொல்யூஷன். அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அவங்க அதான் சொல்றாங்க there exists non b such the linear is equal to b1 has no solution. அப்படின்ற மீனிங் என்னன்னா ரேஞ்ச் வந்து குறையுதுன்னு அர்த்தம். ரேஞ்ச் எப்ப குறையும் அப்படின்னா ஏ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தாலும் குறையும். ரைட்டா? ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும்போது நோ சொல்யூஷன் இருக்கு. ஓகே, டைரக்ட் தான் எல்லா b1க்கும் கிடையாது. டைரக்ட் உங்களோட சொல்யூஷன்ல ரேங்க் இப்ப இது ஏ வச்சுக்கோங்க. ஏ சிங்குலர் நடத்தும், இதுக்கு ரேங்க் குறையும். ரைட்டா? பி வந்து சம் இங்க நான் ஜீரோ வர மாதிரி கடைசி எழுத்து நான் ஜீரோ வர மாதிரி தான் நோ சொல்யூஷன் தான் நினைக்கிறேன். ரைட்டா? டைரக்ட் பி, டைரக்ட் பி. ரைட்டா? இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பாக்குறேன். ஸோ எனக்கு டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் லெஸ் தென் எம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்தளவு ட்ரூ whenever a சிங்குலர். whenever a சிங்குலர் இது ட்ரூ. பட் செகண்ட் ட்ரூவா இருக்கணும். whenever a சிங்குலர், ஏ சிங்குலரா இருந்தா ஏ சிங்குலர் தான் ரேங்க் குறையும். ஆனா ரேஞ்சோட டைமென்ஷன் 2 இருக்குமா தெரியாது. டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து மினிமம் 2 இருக்கணும். அப்பதான் எனக்கு வந்து ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டருக்கு மேப் ஆகும். ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர் கண்டிஷன்.
2 இண்டிபெண்டன்ட் ரேஞ்ச் டைமென்ஷன் மினிமம் 2 இருக்கணும். சப்போஸ் எனக்கு அது வந்து 1க்கு கூட மேப் ஆகலாம். ஸோ 2 வந்து கேரண்டி கிடையாது. ஏ சிங்குலர்னா அது குறையும் தெரியும் நமக்கு. லெஸ் தென் எம் வரும். அது வந்து மினிமம் 2 இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. 1 இருக்கலாம், இல்ல 0 கூட இருக்கலாம். ரைட்டா? 0 மேட்ரிக்ஸா கூட இருக்கலாம். ஸோ இது வந்து நீட் நாட் பி ட்ரூ, ரைட்? போத் 1 and 2 கேன் பி ட்ரூ சைமல்டேனியஸ்லி. சைமல்டேனியஸ்லி ட்ரூவா இருக்குமா? அது குறையணும். கேன் பி ட்ரூ சைமல்டேனியஸ்லி. கேன் பி, மஸ்ட் பி வேற, கேன் பி வேற. ரைட்? கேன் பி ட்ரூ ரெண்டுமே சைமல்டேனியஸா இருக்க சான்ஸ் இருக்கு. ஆமா, ஆர் பவர் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஆர் பவர் 4 எடுத்துக்கிறேன். ஆர் பவர் 4 டு ஆர் பவர் 4ல ரேஞ்ச் ஆர் பவர் 3 போதுன்னு. ஸோ ரேங்க் குறையுது. ஆனா ரெண்டு டைமென்ஷனாவது மினிமம் இருக்கு. ஸோ இது வந்து கேன் பி ட்ரூ சைமல்டேனியஸ்லி. சைமல்டேனியஸா ட்ரூ ஆகும் சான்சஸ் இருக்கு. ரைட்டா? இஃப் எம் ஈக்குவல் டு வாட் ஹேப்பன்ஸ்? எம் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? ரேஞ்சே 2 தான், ஆர் 2 தான். ரெண்டே கேஸ் தான். முதல்ல என்னது? சிங்குலர்னா இந்த கேஸ், சிங்குலர்னா இந்த கேஸ் ஆரோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் 1 தான் வரும். 2 விட குறைஞ்சிரும். ரைட்டா? அதனால இது ட்ரூ வராது. 1 ட்ரூவா இருந்தா 2 ஃபால்ஸ் ஆயிடும். 2 ட்ரூவா இருந்தா 1 ஃபால்ஸ் ஆயிடும். ஏன்னா 2 ட்ரூவா இருந்தா அர்த்தம் ரேஞ்ச் வந்து 2 வந்துடும். ரேஞ்ச் வந்து 2 இருந்தா சிங்குலரா இருக்காது. ரைட்டா? ஸோ ஏதாவது 1 வந்து டெஃபினட்டா ஃபால்ஸ் ஆகும். 2 இருந்தா 2 ஃபால்ஸ் ஆயிடும். 2 ட்ரூ இருந்தா 1 ஃபால்ஸ் ஆயிடும். ரெண்டுமே கூட ஃபால்ஸ் இருக்கலாம். ஸோ இதுவும் ட்ரூ. கன்வின்சிங்கான்னு பாருங்க. புரியல சொல்லுங்க, மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல கொண்டு போய் சொன்ன கொஸ்டினை நான் இங்கே மேட்ரிக்ஸ்ல கொண்டு வந்துட்டேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த செகண்ட் கண்டிஷன் மட்டும் ஒரு வாட்டி. அதாவது என்னன்னா, கவனிங்க, ஏ வந்து ஒரு 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 ஆர் பவர் இருந்து ஆர் பவர் போகுது. ரைட்டா? என்ன சொல்றாங்க? B2 நாட் ஈக்குவல் டு B3ன்றாங்க. அதாவது B2 வந்து B3 லீனியர் காம்பினேஷன் கிடையாதுன்றாங்க. அப்ப B2 B3 லீனியர் இண்டிபெண்டன்ட். இது கன்வின்சிங்கா பாருங்க. B2வும் B3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இது கன்வின்சிங்கா இல்லையா? கன்வின்ஸ். ரைட்டா? சோ அப்ப ரேஞ்ச் என்னன்னா சம் x1. இது ஆப் சொல்யூஷன். B2க்கு மேப் ஆகுற மாதிரி சம் பண்றேன். B3க்கு மேப் ஆகுற மாதிரி சம் x2 இருக்கு. ரைட்டா? அப்ப ரேஞ்ச் மினிமம் B2 B3 கண்டெயின் பண்ணிருக்குமா? ரேஞ்ச் மினிமம் B2 B3 கண்டெயின் பண்ணிருக்கும். அப்ப இது 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் இருக்கு. அப்ப ரேஞ்ச் மினிமம் என்னவா இருக்கணும்? ரேஞ்சோட டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் வந்து மினிமம் 2 இருக்கணும். இதுதான் செகண்ட் கண்டிஷன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? சம் B1க்கு அது மேப் ஆகக்கூடாது. தட்ஸ் நோ எக்ஸ், இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். அப்ப இதுக்கு மேப் ஆகக்கூடாதுன்னா ரேஞ்ச் வந்து ஃபுல் ஸ்பேஸ் வராது. வராதுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து லெஸ் தென் எம். இதான் லாஜிக். ரைட்டா? அண்ட் இது எப்ப நடக்கும்? குறையுது அப்படின்னாலே இதுக்கு மேப் ஆகலன்னா இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் அர்த்தம். ஏ சிங்குலரா இருக்கும்போது ரேங்க் குறையும். டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு. டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச்ன்றது ரேங்க். மறந்துடாதீங்க. ரேங்க் குறையுதுன்னு அர்த்தம், ஏ சிங்குலர் அர்த்தம். இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி when if and only if A is singular. Right? A is singular. இது அப்படி சிங்குலர் அவசியம் இல்ல. என்ன வேணாலும் இருக்கலாம். பட் டைமென்ஷன் மினிமம் ரேஞ்ச் டைமென்ஷன் குடிக்க போறேன், நான் குடிக்கல, நீ சொல்லு. ரைட்டா? சோ இது ட்ரூ. 1 is true whenever A is singular. 2 வந்து A சிங்குலரா இல்லையான்றத பொறுத்து கிடையாது. ரெண்டு R4 எடுத்தேன்னா R4 2 எடுத்துக்கேனுங்களேன். R4 2ல தான் M ஓட வேல்யூ 2. M ஓட வேல்யூ 2 இருக்கும்போது சிங்குலரா இருந்தா ரேஞ்ச் குறைஞ்சிரும். ரேஞ்ச் குறைஞ்சிருமா? அதான் ரேங்க் வந்து 1 அல்லது 0 வரும். ரேங்க் வந்து எதிர் 0 ஆர் 1 இருக்கும். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2 வராது. when A is singular 2 ட்ரூவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. when A is singular 2 ட்ரூவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ரைட்டா? both 1 and simultaneously அப்படின்றதா you have to find the situation. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்குமா? இருக்கும். R வந்து M வந்து நான் 100 எடுத்துக்கிறேன். M வந்து 100 எடுத்துக்கிறேன். ரேங்க் வந்து 1 குறையுதுன்னு வைங்க. இப்போ ரேங்க் வந்து 99 இருக்க மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ரேங்க் 99 இருக்க மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 2 ஓட கூட இருக்கும், 100 விட கம்மியா இருக்கும். ரெண்டுமே இட் கேன் பி ட்ரூ சைமல்டேனியஸ்லி. ரைட்டா? M 100 மேட்ரிக்ஸ்ல ரேங்க் 99 உள்ள மேட்ரிக்ஸ் எடுத்தீங்க, இட் வில் சாட்டிஸ்ஃபை. ரைட்டா? ஸோ இதுவும் ட்ரூ. இப்போ M ஈக்குவல் டு 2 கேஸ் அவங்களே பேசுறாங்க. 2 நான் ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ட்ரூவா இருக்கும். ஏன்னா முதல் என்ன சொல்லுது? ரேங்க் வந்து 2ன்னு சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்லுது? சிங்கிள் ஆயிடுது, ரேங்க் குறைஞ்சிருக்கு. ரேங்க் வந்து லெஸ் தென் 2 சொல்லுது.
ரெண்டும் சைமல்டேனியஸா ட்ரூவா இருக்கு தென் அட்லீஸ்ட் பேசிக் பார்ட்ஸ் ஓகேவான்னு பாருங்க. எஸ் சார், ஓகே. இப்போ இந்த lambda is an eigenvalue of a plus b, then lambda is an eigenvalue of c. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை எப்போ சால்வ் பண்ணுவேன்னா இது கம்யூட் ஆச்சுன்னா மட்டும் தான் அந்த ஏடி மைனஸ் பிசி ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் சால்வ் பண்ணல. ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகுன்ற அவசியம் கிடையாது. அதாவது திஸ் கமிட்ஸ் வித் திஸ் டூ திங்ஸ், திஸ் கமிட்ஸ் வித் திஸ் டூ திங்ஸ், அப்போ மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப இதுக்கு மைனஸ் லேம்டா ஐ பண்ணுவோம், இதுக்கு மைனஸ் லேம்டா ஐ பண்ணுவோம். ஸோ பார்க்குறோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ minus b square, determinant of a minus lambda I the whole square minus b square. Okay. So this will be determinant of a minus lambda I minus b into determinant of a minus lambda I plus b. Okay. So it happens 0, இது எப்போ 0 வரும் அப்படின்னா determinant of a minus b minus lambda I equal to 0 or determinant of a plus b minus lambda I equal to 0. Right? If lambda is an eigenvalue of a plus b, lambda is an eigenvalue of a plus b, இது 0 ஆயிடும். So இது 0 ஆகும். Therefore lambda is an eigenvalue of c, இது true. If lambda is an eigenvalue of a minus b, then lambda is an eigenvalue of c. அதனால இது 0 ஆகும். அதனால இந்த ப்ராடக்ட் 0 ஆகும். அதனால இது true ஆகும். இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா இது கம்யூட் ஆனால் மட்டும் தான் இந்த ஃபார்முலாவே ஒர்க் ஆகும். அதனால அது கம்யூட் ஆனால் மட்டும் தான் என்னால் இதை செய்ய முடியுது. கம்யூட் ஆகாமல் இருக்கும்போது இது எப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா இல்லை. லேம்டா இஸ் an eigenvalue of a or b, ரெண்டுல ஏதோ ஒன்றுக்கு ஐகன் வேல்யூ இருந்தால் சிக்கு ஐகன் வேல்யூ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் சி ஆர் ரியல் தெரியல, ஏன்னா இது வந்து ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. ரைட்டா, என்னோட கெஸ் படி இது வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும் தான். ஏன்னா சிமெட்ரிக் பார்க்க சிமெட்ரிக் மாதிரி தெரியும் இந்த ஃபார்மேஷன், பட் ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக் அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ஓரளவு சிமெட்ரிக்காக வரும், அதர்வைஸ் இது சிமெட்ரிக்காக வராது. ரைட்டா, ஸோ அதனால சிமெட்ரிக் இருந்தால் தான் ரியல் சொல்ல முடியும். நம்ம சி சிமெட்ரிக்காக இருக்கணும் சி இல்லை, அதனால இது ஃபால்ஸ். இது ஏ ஆர் பியோட ஐகன் வேல்யூ வச்சு சியோட ஐகன் வேல்யூ சொல்ல முடியாது. ரைட்டா, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி வச்சு சொல்லலாம். ஓகேவான்னு பாருங்க. நான் என்ன ஒரே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன், திஸ் ஏ கமிட்ஸ் வித் பி, அதாவது ஏபி ஈக்குவல் டு பி, ஏபி ஈக்குவல் டு பிஏ கேஸ் மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன். அந்த கேஸ்லேயே இந்த ரெண்டு எலிமினேட் ஆயிடுது, இந்த ரெண்டும் செலக்ட் ஆயிடுது. அண்ட் நேச்சுரலாக ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் ஆன்சரும் கூட. ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் இது 2x2 மேட்ரிக்ஸ் இது வந்து டைரக்டா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் ட்ரைஸ் ஆஃப் சம் ஆஃப் த ட்ரைஸ் பிளஸ் டிட்டர்மினன்ட் அந்த மாதிரி போட்டு கேலிகமெண்டல் அந்த ஈக்குவேஷன் எழுதி அந்த மாதிரி அதான் பண்ணலாமா ஏக்கு சார்? வந்து சிங்கிள் ப்ரோ போடுறீங்களா? ஏக்கு ஏ வந்து 1/1 அப்படி போடுறீங்களா? ஏ வந்து 1/1 ஆமா. B/1 C 1/, அதாவது 1/1 மட்டும் பண்ணிக்க எப்பயுமே 2/2 போட்டு பாருங்க. ஏக்கு ஒரு 2/2 பிக்கு ஒரு 2/2 போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். சரியா, நான் நார்மலாக இது ஆக்சுவலி இதான் லாஜிக் இது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் போது ஏ மைனஸ் லேம்டா ஐ போடணும், பி ஏ மைனஸ் லேம்டா ஐ. இது ஒரு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வந்து 0 வரணும். இந்த மேட்ரிக்ஸ் நான் பாருங்க, இது ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கம்யூட் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு ஏடி மைனஸ் பிசி ஃபார்மேட், இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ டிட்டர்மினன்ட் தனியாக இருக்கு. மேட்ரிக்ஸ் எங்கிட்ட என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் லேம்டா ஐ the whole square minus b square equal to 0 வரணும். So determinant of a minus lambda I minus b into a minus lambda I plus b 0, a plus I b into a minus b form. Determinant of the determinant of determinant of ab equal to determinant of xy equal to determinant of x into determinant of y. Determinant தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். So அப்போ this will be determinant of a minus b minus I into determinant of a plus b
மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0 வரணும். அவங்க என்ன சொல்றாங்க, இஃப் லேம்டா இஸ் an eigen value of a plus b, இது 0 ஆயிடும். ஸோ ப்ராடக்ட் 0 ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா இதோட ஆயிடும். லேம்டா ஐகன் வேல்யூ ஆஃப் சி ஆல்சோ. இஃப் a மைனஸ் பிக்கு லேம்டா ஐகன் இது 0 ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா இது 0 ஆயிடும். அதான் லாஜிக் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. எல்லா மேட்ரிக்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணி இதுல இருந்து இந்த கன்வர்ஷன் வந்து எல்லா மேட்ரிக்ஸுக்கும் நடக்காது. அது வந்து கம்யூட் ஆகும். அந்த ஆர்குமெண்ட் கம்யூட் ஆகணும் ரூல் உண்டு. 4-5 ரூல் இருக்கு. அந்த ரூலை பேஸ் பண்ணி தான் அது கம்யூட் பண்ணும். ரைட், அது ஒன்று தான் நான் எடுத்துக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர். அதர்வைஸ் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டா. நான் அசம் பண்ணது வந்து அந்த ப்ராடக்ட் பண்ணது AD மைனஸ் BC யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான். நீங்க வந்து எப்பவுமே மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் 1/1 மேட்ரிக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. 1/1 மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிளா எடுக்கவே எடுக்காதீங்க. அது சில நேரங்களில் தப்பா போகும். ரைட், அப்போ A 1/1 B 1/1 C 1/1 நீ கேன் டூ. அப்போ A பிளஸ் பியோட ஐகன் வேல்யூ என்ன? இப்போ A பிளஸ் பியோட ஐகன் வேல்யூ என்ன? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் 1/1க்கு மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ இந்த இதுக்கு ரேங்க் என்ன வரும்? ஒரு 1 மினிட் டைம் எடுத்து ரேங்க் செய்யும். சார் பாப்பா எத்தனாவது ரேங்க்னு சொல்லி வந்திருக்கு அப்ளிகேஷன்ல, எத்தனாவது ரேங்க் பார்த்து சொல்லுங்க. நான் அது கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். இப்போ என்ன வரும் ரேங்க்? ஸோ நான் என்னன்னா கவனிங்க, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 1 யூஸ் பண்ணி இந்த 1 0 ஆக்கி இந்த 1 0 ஆக்கி இந்த 1 0 ஆக்கி அந்த ப்ராசஸ் போகும். ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். அவங்க என்ன கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு தான். நான் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறேன்னா முதல்ல இந்த ரோ எடுத்து இங்கே சப்ராக்ட் பண்ணுங்க. இந்த ரோ பண்ணீங்கன்னா 0 0 0 0 1. அடுத்து இந்த ரோ எடுத்து இதில் சப்ராக்ட் பண்ணுங்க 0 0 0 1 1. அடுத்து இந்த ரோல இது பண்ணுங்க 0 0 1 1 1. அடுத்து இதை எடுத்து சப்ராக்ட் பண்ணுங்க 0 1 1 1 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வந்து 5. ரைட், நம்மளோட யூஸ்வல் ப்ரொசீஜர்ல போனீங்கன்னா இட் வில் டேக் டைம். அவ்வளோதான் உங்க ப்ராப்ளம். கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிங்கன்னா, அது நார்மலாக எல்லாரும் இந்த மாதிரி வேற மாதிரி யோசிக்கிறது நம்ம ப்ராக்டிஸ் ஆயிருப்போம். அதனால இப்படி யோசிச்சிங்கன்னா உடனே ஆன்சர் வரும். இல்லாட்டி வரிசையா வந்தீங்கன்னா அந்த 1 வச்சு மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இதை 1 ஆக்கி இதை பண்ணிட்டு இட் வில் டேக் டைம். ஏன்னா இந்த ரோ வந்து கிட்டத்தட்ட சேம் நம்பர் 1 2 3 4 1 2 3 4 இருக்கு. அப்போ இதை யூஸ் பண்ணி முதல்ல 0 வைக்கிறேன், அப்புறம் இதை யூஸ் பண்ணி 0 ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ரைட், அவ்வளோதான். இந்த கொஸ்டின்ல ரொம்ப எல்லாம் ஒன்றும் ரேங்க் கண்டுபிடிக்கிறதா வேலை. பட் சீக்கிரம் பண்ணணும், டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let A be an m by n matrix and B be an n by n matrix with m less than n. Then m less than n கொடுத்திருக்காங்க. A ஒரு m by n matrix. A ஒரு m by n matrix. A ஒரு m by n matrix, B ஒரு n by n matrix. Rank of A என்னவா இருக்கும்? Any guess? minimum of m comma n. Minimum That is of m comma n. M less, m தான் minimum almost, right? So, m. Rank of A is less than or equal to n, correct? AB always singular. Rank of that's right. Rank of AB is always singular. equal to m. Right? What is AB? Or AB or dimension number? m comma n. M cross M. Right? AB வந்து ஒரு n cross m. அப்ப rank of AB வந்து less than or equal to minimum of rank of A comma rank of B, right? So rank of AB less than or equal to m தான். AB always singular இருக்குமான்னு தெரியல. Equal to m வர்ற கேஸ்ல it is not singular. What about BA? BA என்ன dimension? M cross M. It is an n cross n matrix. அதோட rank வந்து less than or equal to m இருக்கும். Rank of AB
rank of AB அல்லது BA. rank of BA is always less than or equal to minimum of rank of A, rank of B. நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். rank of A, rank of B. ரைட்? rank of A மேக்ஸிமம் M தான் இருக்கும், இது மேக்ஸிமம் M தான் இருக்கும், இது மேக்ஸிமம் M தான் இருக்கும். ஆனால் அதோட டைமென்ஷன் கூட இருக்கு. இது வந்து ஒரு இன்வைன் மேட்ரிக்ஸ். டைமென்ஷனை விட ரேங்க் குறையுது டெஃபினட்டா. டைமென்ஷனோட ரேங்க் டெஃபினட்டா குறைஞ்சதுன்னா BA தான் ஆல்வேஸ் சிங்கிள். ஆல்வேஸ் சிங்கிள். ஓகே. இது ஆப்ஷன் டி. ரைட்? இதுதான் BA இஸ் ஆல்வேஸ் சிங்கிள். இதுதான் டைமென்ஷன். இது இட்ஸ் an இன்வைன் மேட்ரிக்ஸ். டைமென்ஷனோட ரேங்க் கம்மியாகுது. டெஃபினட் ஷூர் லெஸ் தென். ஸோ ரேங்க் ஆஃப் BA இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ரேங்க். ரேங்க் ஆஃப் BA இஸ் ஆல்வேஸ் less than or equal to less than its order. So order விட rank குறையுதுனா it is always single at அர்த்தம். B is an n by n matrix with rank less than or equal to m, which is less than n. The answer is option D. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன பண்ணலாம்? இங்க நான் என்ன பண்றேன்னா, நீங்க எப்பயுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா மேட்ரிக்ஸ் எடுக்கலாம், மேட்ரிக்ஸை கொடுத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ணிக்கலாம். எனி மேட்ரிக்ஸ் கேன் பி ட்ரீட்டட் அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் போகலை, அதனால அந்த மேட்ரிக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸாக வைக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா A ஸ்கொயர் ஈக்குவல் டு A மைனஸ் I அப்படின்னு வருது. அதாவது A மைனஸ் A ஸ்கொயர் ஈக்குவல் டு I வருது. அதாவது A டைம்ஸ் ஆஃப் I மைனஸ் A equal to I வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம்? determinant of A into I minus A வந்து 1. அதாவது it should be not equal to 0. ஸோ தனித்தனியாக determinant of A is not equal to 0 and determinant of I minus A is not equal to 0. Right. So A non-singular, A is non-singular and I is also non-singular. It's non-singular, right? So A is invertible, non-singular and invertible true. I minus is not invertible கொடுத்திருக்காங்க. இல்ல. I minus is non-singular, invertible. அதனால இது false. T has real eigenvalue. real eigenvalue. ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதோட ஐகன் வேல்யூ அதே கண்டிஷன், இந்த மேட்ரிக்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஸோ இதோட ஐகன் வேல்யூ அதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரைட்டா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ், அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுக்கு பிட்வீன் மைனஸ் EC பார்த்தா நெகட்டிவ் ஆயிடுது. இட் ஹாஸ் நோ ரியல் ஐகன் வேல்யூஸ், அதனால இது ஃபால்ஸ். அடுத்து AQ பத்தி கேட்டிருக்காங்க. எனக்கு A ஸ்கொயர் இருக்கு. A ஸ்கொயர் தான் த்ரூ அவுட் AQ போல மல்டிப்ளை பண்ணி வாட்டர் இந்த ரெண்டு பக்கம் A ஆல மல்டிப்ளை பண்ணி AQ ஈக்குவல் டு A ஸ்கொயர். இந்த A ஸ்கொயருக்கு போல இதை போடலாம். A ஸ்கொயருக்கு போல என்ன A மைனஸ் I போடலாம். ஸோ A மைனஸ் I மைனஸ் A கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் I. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A and D. ஓகேவா? ஸோ கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லீனியர் மேப்ல கேட்டிருக்காங்க. நான் செஞ்சது இல்லாமல் மேட்ரிக்ஸ்ல செஞ்சிருக்கேன். இங்க இன்வெர்டிபிள் அப்படின்றது இங்க நான் சிங்குலர் அப்படின்றது ஒண்ணுதான், ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கிறப்ப. ஸோ இன்வெர்டிபிள்னாலும் நான் சிங்குலர்னாலும் ஒண்ணுதான். ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் போலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம செஞ்சது. Let V be a vector space over C with dimension. T is a function from unit transform with only one as an eigenvalue. One eigenvalue இருக்க மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ் சொல்லுங்க பாப்போம். One eigenvalue இருக்க மாதிரி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் சொல்லுங்க. 1 0 0 0 1 1 0 0 1. வேற ஏதாவது மேட்ரிக்ஸ் சொல்லுங்க. 1 1 0 1 1 1 0. I have two different matrices, right? சார் இது வந்து let it be T1 வச்சுக்கோங்க. What is T1 minus I? அன்னைக்குமா உங்களுக்கு லீவ்ல T1 minus I வந்து 2 மினிட்ஸ்ல அடிக்கவா? ஒரு 5 நிமிஷத்துக்கு அடிச்சேன். வண்டி இருக்கு. T2 minus I பாத்தீங்கன்னா T2 minus I வந்து not equal to 0, right? ஆக்சுவலா இங்க என்னோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 2. ஸோ என்னோட வேல்யூ 2 இருக்கும்போது T மைனஸ் I 0 வருமா? T மைனஸ் I 0 வர எக்ஸாம்பிளும் இருக்கு, T மைனஸ் I நான் 0 வர எக்ஸாம்பிளும் இருக்கு. ஸோ இது ட்ரூ இல்லை. ரைட்டா? T மைனஸ் I ஹோல் பவர் n மைனஸ் 1. n மைனஸ் 1ன்றது பவர் 1 தான் இங்க. ஏன்னா எனக்கு T வந்து 2 எடுத்திருக்கேன்.
டி வந்து 2 எடுத்துக்கேன், அப்போ n மைனஸ் வந்து பவர் 1 தான். ஸோ அது 0 வர கேஸும் என்கிட்ட இருக்கு, 0 வராத கேஸ் இருக்கு, அதனால இது ட்ரூவா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. டி மைனஸ் பவர் 0 வருமா? Yes, sir. ஏ ஸோ ஐகன் வேல்யூ வந்து Characteristic equation, sir. ஐகன் வேல்யூ 1 1 1 இருந்ததுன்னா இதில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸெட்ரா எக்ஸ் மைனஸ் ஒன் அல்லது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என். இதுதான் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், ரைட்டா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்றது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு 0. இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். எவ்ரி மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் தியரம். மேட்ரிக்ஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை. ஸோ டி மைனஸ் ஐ ஹோல் பவர் என் மஸ்ட் பி 0. ஸோ அதனால இது ட்ரூ. டி மைனஸ் ஹோல் பவர் என் 0 இருந்தது அப்படின்னா, டி மைனஸ் ஐ ஹோல் பவர் என் 0 இருந்தது அப்படின்னா, இந்த பக்கம் டி மைனஸ் ஐ ஹோல் பவர் என் பிளஸ் ஒன்னும் 0 தான். இந்த பக்கம் டி மைனஸ் ஐயால மல்டிப்ளை பண்ணும்போது n + 1 0, n + 2 0, n + 3 0 எல்லாமே 0 வரும். ஸோ இதுவும் ட்ரூ தான். ஸோ த ஆன்சர் இஸ் சி அண்ட் டி. கன்வின்சிங் பாருங்க. டவுட் இருந்தா கேள்வி. சார் n+1க்கும் ட்ரூவா இருக்கும்ல சார்? டெஃபினட்டா ட்ரூவா. ஓகே சார். அதான் ரெண்டு பக்கம் டி மைனஸ் ஐயால மல்டிப்ளை பண்றீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு பக்கம் டி மைனஸ் ஐயால மல்டிப்ளை பண்ணி n + 1 ட்ரூ, n + 2 ட்ரூ. அதாவது நீங்க வந்து a பவர் k 0 இருந்துட்டாலே a பவர் k + 1 0 தான், k + 2 எல்லாமே 0 ஆயிடும். அதாவது இதோட மீனிங் என்னன்னா, டி வந்து டிரான்ஸ்மிஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துக்கிட்டே போறீங்க. அதாவது பவர் 1 எடுக்கும்போது அளவு குறையுது, பவர் ஒரு தடவை பண்றீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பவர் இன்னும் கொஞ்சம் சின்னதாகுது, அதுக்கப்புறம் மூணாவது தடவை நீங்க பண்ணும்போது 0க்கு மட்டும் மேப் ஆகுது. நீங்க மேப் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? இங்க இருந்து 0 to 0 தான் போகும். அடுத்து மேப் பண்ணாலும் 0 தான் போகும். டெஃபினட்டா 0 மேட்ரிக்ஸா மட்டும்தான் இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டி, இது டின்னு வச்சுக்கோங்க, டி. ஸோ டி கியூப் வந்து 0 எனக்கு இங்க. டி 0 டி பவர் 4 0, டி பவர் 5 0. அதுக்கு மேல போகாது. 0க்கு மேப் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது 0 தான் மேப் ஆகணும், வேற வழி இல்லை, ரைட்? அதுதான் மீனிங் அதுக்கு. ஒரு நிமிஷம். அனட்டிட் யாரோ பண்ணியிருக்காங்களோ? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் will eliminate A and B. கவனிங்க, இந்த கொஸ்டினும் கிட்டத்தட்ட ஒரே கொஸ்டின் தான். ஜூன்ல கேட்டிருக்காங்க, டிசம்பர்ல கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஒன் இஸ் தி ஒன்லி ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் தி ஒன்லி ஐகன் வேல்யூ ஆஃப் டி அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலா சி பவர் என்ல எல்லா n ஐகன் வேல்யூஸ் எப்பயுமே ஒன்லி ஒன் இஸ் ரிப்பீட்டட் ஃபார் n டைம்ஸ். ஸோ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நான். 1 1 0 1 எடுத்துக்கிட்டேன்னா இது டி பவர் கே நாட் ஈக்குவல் ஃபார் எனி கே இருக்கும் சான்ஸ் இருக்கு. அதாவது இது நீங்க இது டி எடுத்து டி பவர் கே நாட் ஈக்குவல் டை ஃபார் ஆல் கே. ஏன்னா நீங்க திரும்ப ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இது என்ன 1 2 0 2 1 1 3 0 1 இப்படி தான் போகும், ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு 1 0 0 1க்கு டி பவர் கே ஈக்குவல் டு ஐ வரவும் சான்சஸ் இருக்கு. ஸோ which are the following statements are true கேட்டிருக்காங்க. இது ட்ரூவா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுவும் ட்ரூவா இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த கேஸ்க்கு. இது ட்ரூ, இது ட்ரூ, அதே ஆர்குமெண்ட்ஸ் தான். ஓகேவான்னு பாருங்க. வேற டவுட் இருந்ததுன்னா கேட்குது. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க, 2 3 பேர் மட்டும் அன்மியூட் பண்ணணும். 2 3 பேர் அன்மியூட்ல இருக்கீங்க, அதை மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு, இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா இது என்ன கண்டிஷன்? ஐடம் பட்டன். ஐடம் பட்டன்னா நமக்கு என்னென்னலாம் தெரியும்? ஐடம் பட்டன் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னா, Trace equal to rank. அதாவது முதல்ல வந்து ஐகன் வேல்யூஸ் தெரியும். ஐகன் வேல்யூஸ் 0 ஆர் 1 தான் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன? ட்ரேஸ் ஈக்குவல் டு ரேங்க். தேர்ட் கண்டிஷன் என்ன? டயகனலிசம்.
இப்ப என்ன ஆன்சரா இருக்கும்? First one answer, sir. First one, sir. இப்ப ஆக்சுவலா என்னன்னா, நான் இந்த எக்ஸாம் அப்பியர் நான் எழுதும்போது எனக்கு ட்ரேஸ் ஈக்குவல் டு ரேங்க் தெரியும், டக்குனு இதை டிக் பண்ணிட்டு போயிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா, கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்னா எது ஃபால்ஸ்னு கேட்கறாங்க. அப்ப இது ட்ரூனா இன்னும் 2 ட்ரூ இருக்கு. அப்ப நான் என்ன ட்ரை பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணும்போது என்ன ட்ரூவா இல்லையான்னு பாக்குறேன். I minus c the whole square என்றது I minus c into I minus c. I minus c into I minus c என்ன வரும்? I square minus e plus a square. A square equal to a என்றனால இது கேன்சல் ஆயிடும். I minus a வந்து. அப்ப இதுவும் ட்ரூ. கவனிங்க, a ஐடம்பட்டண்டா இருந்தா I minus a is also ஐடம்பட்டன்ட். I minus a is also ஐடம்பட்டன்ட். ரைட்டா? அப்ப இதுக்கும் trace equal to rank வரும். So trace of I minus c equal to rank of I minus c. Right? Rank of I minus c. இப்போ நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏயும் ஐடம்பட்டன்ட், I minus ஏயும் ஐடம்பட்டன்ட். அவங்க ரேங்க்கு கேட்டிருக்காங்க. ரேங்க்கு போல நான் ட்ரேஸ் பண்றேன். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் ரேங்க் ஆஃப் I minus ஏ வேணும். நான் என்ன பண்றேன்? ஏன்னா ஐடம்பட்டன்ட்டுக்கு ரேங்க்கும் ட்ரேஸும் ஒன்று தான். ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் ட்ரேஸ் ஆஃப் I minus. ஆக்சுவலாக ட்ரேஸ் வந்து லீனியர் என்ன தவிர ட்ரேஸ் நீங்க காமனா கூட எடுத்துக்கலாம். ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் I minus. ஸோ ட்ரேஸ் ஆஃப் I. ட்ரேஸ் ஆஃப் I என்ன n. ஸோ C in true. இது ஒரு ட்ரூ, இது ஒன் ட்ரூ, இது ஒன் ட்ரூ. ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ ஆர் ஈக்குவல் டு 1 தப்பு, நமக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா ஏயோட ஐகன் வேல்யூ என்னன்னா எய்தர் 0 1 அவசியம் கிடையாது. ஸோ இது ஃபால்ஸ். ரைட்டா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்னா டி ஆப்ஷன். இதே பார்ட்ஸ் ஈக்குவேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூனா ஏபிசி ஆன்சர். ஓகேவான்னு பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். T power n equal to 0 என்ன இருக்கும்? நெல்பொட்டன்ஸ். நில்பட்டன் நமக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரும்? நில்பட்டன்னா என்ன ஞாபகம் வரும்? 0 is the only eigen. Non-zero nilpotent matters are not diagonalizable. வேற என்ன இருக்கும் நில்பட்டன்ல? வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? அது கூட சின்ன ட்விஸ்ட் தான். நில்பட்டன்ல இன்னொரு விஷயம், நல்லிட்டி சீக்வன்ஸ் ஒரு கான்செப்ட். அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அது நீங்க ரெஃபர் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 15 minutes தான் ஆகும். ஸோ நல்லிட்டி சீக்வன்ஸ் ஒரு கான்செப்ட். இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் லைன்ல வந்தாரு. சார் குட் மார்னிங் சார். சார்
சாரி முக்கியமான காலம் போயிட்டேன். ஸோ இது ரொம்ப ஈஸி. நில்பட்டன் மேட்ரிக்ஸ் நல்லிட்டி சீக்வன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நல்லிட்டி சீக்வன்ஸ் கான்செப்ட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அது. அது என்னன்னா நில்பட்டன் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, டீயோட நல்லிட்டி, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் நல்லிட்டி இருக்கும். டீயோட நல்லிட்டி வந்து ஒரு நல்லிட்டி, டி ஸ்கொயரோட நல்லிட்டி, டி கியூப் ஒரு நல்லிட்டி, டி பவர் ஃபோர் நல்லிட்டி. நல்லிட்டினா ரேங்க் மாதிரி நல்லிட்டின்னு ஒன்று உண்டு. நல்லிட்டினா ஏதாவது ஒரு N1, N2, N3, N4 இப்படி இருந்ததுன்னா இந்த நல்லிட்டி சீக்வன்ஸுக்கு 2 ப்ராப்பர்ட்டி. நல்லிட்டி சீக்வன்ஸ் கூட்டிகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் வந்து அது ரீச் ஆகிடும், அதோட ஆர்டர் ரீச் பண்ணிடும். அதோட ஆர்டர் நான் இந்த படம் கூட வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சி காமிச்சேன், ஒரு நல்லிட்டி சீக்வன்ஸோட படம் வரைஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் 0 ஆகிடும். ஒரு இடத்துல படம் டி கியூப் ஒன்று போட்டு காமிச்சேன், படம் அழிச்சிட்டேன். ஸோ படம் வந்து ஒரு ஸ்டேஜில் எல்லாமே 0 போயிடும். அது நல்லிட்டி சீக்வன்ஸ், அது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அந்த இன்க்ரீசிங் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீசிங் ரேட் வந்து நான் இந்த இன்க்ரீசிங் ரேட் இருக்கு இதோட இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் N2 மைனஸ் N1, N3 மைனஸ் N2, N3 இது வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த இன்க்ரீசிங் ரேட் வந்து டிக்ரீசிங். இங்கே ஒரு சீக்வன்ஸ் N2 மைனஸ் N1, N3 மைனஸ் N2 எழுதுவோம் இல்லையா, இந்த சீக்வன்ஸ் வந்து நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். இது நல்ல கான்செப்ட். அது இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக வரதில்லை. பட் இது நல்லிட்டி சீக்வன்ஸ் ஒரு கான்செப்ட். ஸோ நில்பட்டன் 3 ப்ராப்பர்ட்டி மெயினாக இருக்கிறது. 0 வந்து ஐகன் வேல்யூஸ், நாட் ஐகன், நான் ஜீரோ நில்பட்டன் மேட்ரிக்ஸ் நாட் ஐகன். அதுக்கப்புறம் நல்லிட்டி சீக்வன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்லிட்டி சீக்வன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இதுதான். ஸோ டீயோட நல்லிட்டி, அதாவது ரேங்க் கண்டுபிடிச்சிங்கன்னா ரேங்க் கண்டுபிடிச்சு N மைனஸ் ரேங்க் வந்து நல்லிட்டி, N மைனஸ் ரேங்க் வந்து நல்லிட்டி. ரேங்க் கண்டுபிடிச்சு N மைனஸ் ரேங்க். ஸோ டீயோட நல்லிட்டி, டி ஸ்கொயர் நல்லிட்டி, டி கியூப் நல்லிட்டி, முன்னாடி 0 போட்டுக்கலாம். ஸோ இது இந்த இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ரெண்டு இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும், டிஃபரன்ஸ் வந்து நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். அப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு நிறைய கொஸ்டின் இருந்திருக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு அந்த கான்செப்ட் தேவைப்படாது நமக்கு. டி ஹாஸ் n distinct ஐகன் வேல்யூஸ் ஃபால்ஸ், ஏன்னா ஐகன் வேல்யூல ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். டி ஹாஸ் 1 ஐகன் வேல்யூ, இது மட்டும் n 0 ஐகன் வேல்யூ ட்ரூ. டி சிமிலர் டு டயகனல் மேட்ரிக்ஸ் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி when T is 0 மேட்ரிக்ஸ். அது தெரியல நமக்கு 0 மேட்ரிக்ஸா இல்லையான்னு தெரியல. அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் நம்ம ஷூரா சொல்ல முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் B and C. ஓகேவான்னு பாருங்க. So the answer is B and C. Next one. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. கவனிங்க, 2015 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த கொஸ்டினுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு போனீங்க அப்படின்னா 2017 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நெட்டை பொறுத்தல வேணும்னா ப்ரீவியர் கொஸ்டினுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து அதாவது பாஸ் பண்றதுனால நல்ல ரேங்க்லேயே பாஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கான்செப்ட் வைஸ் சால்வ் பண்ணி நீங்க ரெடியா பண்ணுங்க. கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்றது நமக்கு அப்புறம் தான் தெரியும். ரைட்டா? that AB in n by n real matrix with A square equal to, இது வந்து ஐடம்பட்டன் மேட்ரிக்ஸ். இது ஐடம்பட்டன் கண்டிஷன். ஐடம்பட்டன் மேட்ரிக்ஸ்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 0 or 1 தான் ஐகன் வேல்யூஸ். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா டயகனலைசபிள். தேர்ட் ஒன் வந்து ரேங்க் ஈக்குவல் டு ட்ரேஸ். ரைட்டா? A ஐடம்பட்டன் இருந்தா I minus A is also ஐடம்பட்டன். So eigenvalue of A are either 0 or 1, இது true. A is a diagonal matrix, so the diagonal matrix are 0 1 கிடையாது. diagonal matrix இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இது இருக்கு, 0 1 0 0 இருக்கு இல்லையா? இதை ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா திரும்ப 0 1 0 0 ப்ராடக்ட் பண்ணி நடக்கும். 0 0 வருதா? இது போடக்கூடாது இல்லை, இதை ப்ராடக்ட்ல என்ன வரும்? 0 1 0 1. ஸோ இது வந்து ஒரு ஐடம்பட்டன் மேட்ரிக்ஸ் தான், பட் நாட் அ டயகனல் மேட்ரிக்ஸ். இது வந்து இஸ் அ டயகனல் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஸோ ரேங்க் ஈக்குவல் ட்ரேஸ் ப்ராப்பர்ட்டி I minus A ஐடம்பட்டன், அதுக்கும் ரேங்க் ஈக்குவல் ட்ரேஸ் போட்டுக்கலாம். ஸோ அது ரேங்க் ஈக்குவல் ட்ரேஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ட்ரூ. ஸோ த ஆன்சர் இஸ் A C. ஓகே, கன்வின்சிங்கான்னு பாருங்க. இதுக்கு வேற எக்ஸாம்பிள் இருக்கு. ஐடம்பட்டன் மேட்ரிக்ஸ் பட் நாட் டயகனல் மேட்ரிக்ஸ். AC. ஓகே பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் போய்